கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 4:10, 2 கொரிந்தியன்ஸ் 4:10. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தாரு, அதனால அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ள விளங்கும்படிக்கு நாங்கள் எப்பொழுதுமே அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். என்ன, எங்களுக்கு இந்த பூமியில் நிறைய பாடுகள் உண்டாகும், அதனால நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை, அதை நாங்கள் சுமக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக இதை குறித்து சொன்னார். யோவான் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து பாருங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனங்களை கை கொள்ளுவார்கள். அப்போ என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் நீங்கள் துன்பப்படுவீங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னார், 16வது யோவான் 16:2, அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலமும் வரும். அப்போ என்ன, நீங்கள் பாடுகளை அனுபவிப்பீங்க, அதனால நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க, அதை நாங்கள் தூக்கி சுமரக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அதுதான் பவுல் சொல்கிறாரு. கலாத்தியருக்கு எழுதும்போது கலாத்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தில், இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சாடயலங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேனே. அப்போ என்ன, கிறிஸ்துவுக்காக நான் பட்ட பாடுகள், நான் பட்ட காயங்கள் என்னுடைய சரீரத்தில் இருக்கு, அதை நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதாக. இதை கொலோசியருக்கு எழுதும்போது கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லும்போது, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். என்ன, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்பதற்காக செலுத்தின பழிக்கு அவர் செலுத்தலை, அது பூரணமாக இயேசு கிறிஸ்து ஒருத்தரால் தான் செலுத்தப்பட்டது. இப்போ பவுல் பாடுபடுறது இயேசு கிறிஸ்து செய்யாமல் இருந்த காரியத்துக்காக இல்லை. இவர் எதற்காக பாடுபடுறாரு, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை பிரசங்கிக்கும் போது வரக்கூடிய துன்பங்கள், பாடுகளை தன்னுடைய சரீரத்தில் அச்சடையாளங்களாக ஏற்றுக்கொண்டு அந்த சபையாகிய சரீரத்திற்காக தன்னையும் ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த காரியங்களை தன்னுடைய சரீரத்தில் பெற்றுக்கொண்டு அந்த பாடுகளை, நிந்தைகளை அனுபவித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அண்ணே, இப்போ நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ பாடு இல்லை, இல்லை, அப்படி கிடையாது. என்னென்னா, இன்றைக்கு நமக்கு ஒரு சிலருக்கு அந்த அளவுக்கு பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நம்ம 2024வது வருஷத்தில் இருக்கிறோம். இன்றைக்கும் முதல் 2000 வருஷங்களில் மக்கள் செத்ததை விட இந்த நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவுக்கென்று மரித்தவர்கள் அதிகம். இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட மக்களை காட்டிலும் இயேசு கிறிஸ்து நாமத்து நிமித்தம் கொலை செய்யப்பட்டவர்கள் அதிகம். என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது உங்களுக்கு பாடுகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும். ஆனால் என்ன, அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கு என்று விளங்கும்படியாக. ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஆதி திருச்சபையில் இயேசு கிறிஸ்துவுக்கென்று மரிப்பது மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதினார்கள். கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நீ பாட அனுபவிப்பதற்கு நீ கொடுத்து வைக்கப்பட்டவன், நீ ஒரு பெரிய பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு சில இடங்களில் இல்லை. ஆனால் இன்றைக்கும் நம்ம இந்தியாவில் நார்த் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இன்றைக்கும் பெரிய போராட்டம். அதே மாதிரி ஒவ்வொரு தேசங்கள்லையும் நீங்கள் ஒரு சில பகுதிகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது.
இன்றைக்கு நம்ம மேலை நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் உங்கள் வேலையில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வராமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட தொழில் செய்கிறவங்க தொழில் செய்யாமல் இருக்கலாம், இல்லை உங்கள் கூட மற்றவங்க பேசாமல் இருக்கக்கூடியதாக இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடு, ஒவ்வொரு விதமான போராட்டம், அதையெல்லாம் நம்ம மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம கிறிஸ்துவனுடைய ஜீவன் நமக்குள்ள விளங்கும்படியாக, நான் ரட்சிக்கப்பட்டேன், இந்த உலக பாடுகள் என்னை ஒன்றும் செய்யாது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும்போது கிறிஸ்துவனுடைய ஜீவன் மற்றவர்களுக்கு விளங்கும். வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ மரித்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஜீவன் மற்றவர்களுக்கு விளங்கும்படியாக நாங்கள் எந்த நிந்தையும் எந்த போராட்டத்தையும் அனுபவிக்க தயார் என்று வாழக்கூடிய வாழ்க்கை வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.